ஹலோ வியூஸ், நான் அன்பறிவு. இன்றைக்கி இந்த பகுதியில் எக்ஸலில் Vlookup எப்படி யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த Vlookup எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு 10,000 டேட்டாவோ இல்லை 1,00,000 டேட்டாவோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு செலக்டிவாக ஒரு 50 டேட்டா ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தேவைன்னா அதை நீங்கள் இந்த Vlookup ஃபார்முலா வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் அந்த 50 டேட்டா டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் தனியாக எடுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போட்டு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் ரிஜிஸ்டர் நம்பர், நேம், டோட்டல், ஆவரேஜ், கிரேட்னு கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த குறிப்பிட்ட ரிஜிஸ்டர் நம்பரை வந்து இங்கே இருக்கிற டேட்டாஸ்லேருந்து எனக்கு இந்த டேட்டாஸ் மட்டும் எனக்கு தேவை. ஓகேங்களா? இந்த ரிஜிஸ்டர் நம்பரை அந்த செலக்டிவாக ஒரு 50 டேட்டா இருக்குது பாருங்கள், அதிலேருந்து எனக்கு இந்த ரிஜிஸ்டர் நம்பர் நேம் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நான் ஈக்குவல் டு கொடுத்து ஃபஸ்ட்டு Vlookup அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓப்பன் த ப்ராக்கெட். ஓகேங்களா? அடுத்து என்னன்னா நீங்கள் எந்த டேட்டா உங்களுக்கு தேவையோ அந்த டேட்டாஸில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், A2 இந்த டேட்டாவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதிலேருந்து எனக்கு நான் எந்த காலத்துலேருந்து ஃபஸ்ட்டு எனக்கு ரிஜிஸ்டர் நம்பர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ரிஜிஸ்டர் நம்பர் ஆரம்பிச்சோன்னா அந்த டேட்டா ஃபார்முலா வந்து உங்களுக்கு மேலேயே உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? தென் அதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வந்து நேம் தேவை. நேம் எத்தனாவது காலம், செகண்ட் காலம். அதனால் நான் 2ன்னு போடுறேன். ஓகேங்களா? 2 போட்டு இது உங்களுக்கு ஒரு ட்ரூவாக வேணுமா இல்லை அப்ராப்ரியேட்டாக வேணுமா எக்ஸாக்டாக வேணுமா அப்படின்னு நான் அப்ராப்ரியேட் வேல்யூ வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் 0 கொடுக்குறேன். கேஸ் ஃபால்ஸ்னா 1 கொடுக்கணும். ஓகேங்களா? 0 கொடுத்தா பாருங்கள் கண்டுபிடிச்சாச்சு. ரிஜிஸ்டர் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரின்னு பேர் இருக்குது. ஓகேங்களா? தென் அதை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் செலக்டிவாக இருக்கிற எல்லாரோடது கண்டுபிடிச்சாச்சு. தென் அடுத்து அதே மாதிரி டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி ஈக்குவல் டு கொடுத்து Vlookup அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். Vlookup டைப் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம எதுலேருந்து கண்டுபிடிக்கணும், ரிஜிஸ்டர் நம்பர் மூலிமா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அதனால் ரிஜிஸ்டர் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் ரிஜிஸ்டர் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வந்து அந்த எந்த டேட்டாலேருந்து எடுக்கிறீங்களோ அந்த டேட்டாவை சூஸ் பண்ணிக்கோங்க. டேட்டா சூஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் கண்டுபிடிக்கணும். டோட்டல் வந்து எத்தனாவது காலம் பாருங்கள். ஓகேங்களா? டோட்டல் பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7 7th காலம் மூலம் வருது. அதனால் நான் 7 கொடுக்குறேன். தென் உங்களுக்கு வந்து ட்ரூவாக வேணுமோ ஃபால்ஸாக வேணுமோ, அது அப்ராப்ரியேட்டாக வேணுமா எக்ஸாக்டாக வேணுமா ஓகேங்களா கொடுக்குறேன். உங்களுக்கு பாருங்கள் கொடுத்தோன்னே டோட்டல் வந்துருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஆவரேஜும் பண்ணலாம். நான் ஆவரேஜுக்கு என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் வந்து அடுத்த காலத்துலேயே இருக்குது. அதனால் வந்து 8 கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இது மாதிரி நீங்கள் Vlookupல நீங்கள் எவ்வளோ டேட்டாஸ் இருந்தாலும், நீங்கள் 1,00,000 டேட்டா இருந்தாலும் அதுலேருந்து செலக்டிவாக ஒரு 50 டேட்டா வேணும்னா நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒருத்தோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.